நம்மள பல பேருக்கு பிரதோஷத்தோட அர்த்தம் என்னன்னே தெரியாமல் பல வருஷமாக கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருப்போம். அதில் நானும் முக்கியமாக ஒருத்தி. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரதோஷத்தோட முழுமையான அர்த்தத்தையே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான விஷயந்தான், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பிரதோஷம்னா ஒன்றும் இல்லை, சூரியன் மறையிறதுக்கும் 45 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள நிமிஷமும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் 45 நிமிஷமும் இதை தான் பிரதோஷ காலம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள காலத்தை தான் பிரதோஷ காலம்னு சொல்கிறாங்க. இந்த பிரதோஷ காலம் டெய்லியுமே வரும். அதை நித்திய பிரதோஷ காலம்னு சொல்கிறாங்க. சிவபெருமானை வழிபடுறதுக்கு அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் வர்ற காலத்தை தான் சிவபெருமானுக்கு பிரதோஷம்னு சொல்லி கோவிலில் பெரிய அளவில் வழிபாடு செய்வாங்க. நீங்கள் தினந்தோறுமே வழிபாடு செய்யணும் சிவபெருமானை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் டெய்லியுமே வழிபாடு செய்யலாம். இதுதான் பிரதோஷம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமாவாசை பௌர்ணமியில் வர்ற பிரதோஷத்தை எத்தனை முறை பார்த்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். 3 பிரதோஷத்தை தொடர்ந்து பார்க்குறதுனால பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலான தெய்வங்களை பார்க்குறதுக்கு சமம். 5 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்த்தா உடலில் உள்ள எல்லா நோய்களும் நீங்கும்னு சொல்லப்படுது. அதுவே 7 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்க்குறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும்னு சொல்லப்படுது. யாருக்காவது திருமணம் ஆகலை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். 11 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்க்குறதுனால உடலும் மனமும் வலிமை பெற்று புது தெம்பு கூடும்னு சொல்லப்படுது. அதுவே 13 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்க்குறதுனால நினைத்த காரியம் தங்கு தடை இல்லாமல் நடைபெறும்னு சொல்லப்படுது. சில பேருக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் ஆசைப்படுவாங்க, ஆனால் அந்த காரியம் தடையினால் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம். 21 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்க்குறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க, எதாக இருந்தாலும் அதுதான் முக்கியம். 33 பிரதோஷத்தை தொடர்ந்து பார்க்குறதுனால சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்ச புண்ணியம் கிடைக்குமா. 77 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்க்குறதுனால ஒரு யுத்திர யாகம் செஞ்ச பலன் கிடைக்குமா. 108 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்க்குறதுனால ஒரு தேவேந்திர பூஜை நடத்தினதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. 121 பிரதோஷத்தை தொடர்ந்து பார்த்தா அடுத்த ஜென்மமே கிடையாதான். அதுவே 1008 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்த்தா ஒரு அஸ்வமேத யாகமே நடத்தினதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கடவுள் மேலேயும் ஆன்மீகத்து மேலேயும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ